ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஷோ சீரியல் நெக்ஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே கதிரும் முத்துவேலும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே சக்திவேல் பார்த்துடுறாரு. சக்திவேல் பார்த்துட்டு எனக்கு அப்போவே கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. இவர் கதிர் கூட தான் எங்கேயோ போய் பேசிட்டு வராரு. அதுவும் இல்லாமல் என்ன விஷயத்தமா இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது. உடனே எங்கள் முத்துவேலும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சக்திவேல் வந்து இங்கே கதிர்கிட்ட, டேய் நீ எதுக்காகடா என் அண்ணன் கூட பேசிக்கிட்டு இருக்க, அவர் சொத்தெல்லாம் நீ சுருட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கியா, அது எப்பவுமே நடக்காது, நான் உயிரோடு இருக்கிற வரையும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க. கதிர் இதை கேட்டு, இந்த பாருங்கள், நான் உங்கள் சொத்தெல்லாம் அது சுருட்டிட்டு போகிறதுக்கோ இல்லை வேறு எந்த ஒரு நோக்கத்திலையுமே அவர்கிட்ட பேசிட்டு இல்லை. நீங்கள் இது தெரியாமல் நீங்கள் வேறு எதோ புரிஞ்சுக்கிட்டு என்கிட்டலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காதிங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேல் கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து கதிருமே கிளம்பிடுறாங்க. உடனே முத்துவேலும் வீட்டுக்கு போய்கிட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, அதுவும் இல்லாமல் அங்கே கோமதி வீட்டுக்கு இங்கே ராஜிக்குன்னு சொல்லிட்டு இவங்க யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நான் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னோட மனவழி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே முத்துவேலுமே யோசிச்சுட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே சக்திவேலும் நம்ம அண்ணங்கிட்ட போய் பேசியே ஆகணும். நம்ம அப்படி இப்போ போய் பேசலைன்னா அண்ணனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளுக்கு வர வேண்டிய சொத்து மொத்தமும் அங்கே ராஜிக்கும் இங்கே கோமதிக்கு ஒரு 2 பேருக்கும் எழுதி வச்சிருவார் போல். நம்ம அண்ணனை சும்மாவே விடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போன கையோட அண்ணனை நம்ம இது எதுக்காக எங்கள் கதிர் கூட போனீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ராஜியுமே வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே இது தங்கமயிலுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு மாதிரியுமே மீனா சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டேங்க ராஜியும், அக்கா சொல்லிட்டீங்களா அப்படின்னு மாதிரியுமே வாய் தவிர சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இங்கே மீனாவும், இது இல்லைத்த இங்கே ராஜிக்கு தெரியாது, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அந்த விஷயம் இந்த விஷயந்தான் ராஜி, இந்த விஷயத்த நான் சொல்ல வேணாம் தான் நினச்சேன். ஆனால் அங்கே அத்தை வந்து என் மேலே ரொம்பவே கோபமாக இருந்தாங்க. இங்கே மயிலக்காவை மீட் பண்ணி பேசின விஷயம் இங்கே அத்தைக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலேயுமே நான் மயிலக்கா விஷயத்த நான் மறைச்சி வச்சுக்க விரும்பலை. அதே மாதிரி அத்தை, நாங்கள் மயிலக்காவோட விஷயம் வந்து மறைச்சி வச்சதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இது என்னோடய பர்சனல் விஷயம் இல்லை. என்னோடய விஷயத்த வந்து நான் எப்போவுமே மறைச்சி வச்சது கிடையாது. அது அவங்களோட பர்சனல் விஷயம். அவங்க சொல்ல வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் மறைச்சி வச்சது இது எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டபோது நான் அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன்னா என் மேலே தான் மிகப்பெரிய ஒரு தப்பாக இருந்திருக்கும். அதனால தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே எனக்கு அது சரியாக தான் படுது. ஏன்னா ஏற்கனவே இங்கே மயிலக்கா இது தற்கொலைக்கு வரையுமே போயிட்டாங்க. நான் இல்லைனா இங்கே மயிலக்காவை உயிரோடையே பார்த்துருக்க முடிஞ்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவேலுமே எங்கள் வீட்டுக்கு போயிட்டுறாங்க. சக்திவேல் கோவத்தில் எங்கள் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. உடனே சக்திவேல் வந்து முத்துவேலு கிட்ட போயிட்டு, அண்ணா நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறதான் பார்த்தா நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே அங்கே ரோட்டில் பார்த்தா நீங்கள் கதிர் கொண்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. காத்தால என்னென்னா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் இங்கே திருச்சி வரைக்கும் ஒரு நில விஷயமா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனால் கதிரை எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க, கதிர் கூட நீங்கள் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க, கதிர் இந்த பரதேசி பாண்டி வீட்டுக்கும் நம்மளுக்கும் 50 வருஷம் பகை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, எல்லாம் மறந்தீங்களா என்ன, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே. அதே மாதிரி நீங்கள் இது பணத்தை வந்து அதிகமாக நீங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. முன்னையெல்லாம் பார்த்தியா நீங்கள் ஒரு ஒத்த பைசா எடுத்தீங்கன்னா கூட அதெல்லாம் கணக்கு எழுதுவீங்க. ஆனால் நீங்கள் இப்போ எடுக்கிற பணத்துக்கெல்லாம் அங்கே கணக்கே கிடையாது. நீங்கள் எதுக்காக எடுக்கிறீங்க, எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே, நீங்கள் சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல்கிட்ட சக்திவேலுமே கேட்குறாங்க. உடனே முத்துவேலும், சக்தி எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, அதனால் நான் பணத்தை எடுத்து செலவு பண்ணுறேன், அது வீண் செலவெல்லாம் நான் பண்ண மாட்டேன் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே சொல்லிடுறாங்க. உடனே சக்திவேலும், அண்ணா எனக்கு நீங்கள் கதிர் கூட எதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் அவங்க கூட பேசியிருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் நல்லாவே நோட் பண்ணேன். நீங்கள் எதுக்காக கதிர்கிட்ட பேசுனீங்க, நீங்கள் எல்லா உண்மையும் நீங்கள் என்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து முத்துவேல்கிட்ட ரொம்பவே கோபமாகவும் கேட்குறாங்க. இங்கே முத்துவேலுமே யோசிச்சுக்கிட்டு நம்ம பேசாமல் இந்த விஷயத்த இவங்ககிட்ட சொன்னாதான் இவன் கொஞ்சம் அமைதியாகும், இவனை நான் என்ன தான் சொல்லி இவனை சமாளிக்கிறதுன்னு தெரியாது, அதே மாதிரி நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேலும் இங்கே சக்திவேல் கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே கொஞ்சம் யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. உடனே சக்தி, நான் சொல்கிற விஷயத்த நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, அதே மாதிரி நீ இவ்வளோ கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் இந்த விஷயத்த கூட நான் சொல்கிறேன், ஆனால் நீ இந்த விஷயத்த யாருக்கிட்டனா சொல்லிட்டேன்னா நான் ஜென்மத்துக்கும் உன் கூட நான்
ஜென்மத்துக்கும் உங்க கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேலுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேலும் அண்ணா என்னென்ன விஷயம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொன்னால் தானே எனக்கு புரியும், நீங்கள் தலையும் புரியாமல் காலம் புரியாமல் சொன்னீங்கன்னா எனக்கு என்னென்ன புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்லவும் உடனே எங்கள் முத்துவேலும் சக்தி எனக்கு ஒன்றுமே இல்லை, லிவர் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கேன்சர் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வரையும் வந்துட்டுருக்கு. அந்த ஒரு விஷயமாக தான் திருச்சி வரைக்கும் ஒரு டாக்டரை மீட் பண்ணி என்னோட பாடியை வந்து நான் செக் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த ஒரு நோய் வந்து குணப்படுத்தணும்னா இவ்வளோ சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது விஷயமாக தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அது எதாச்சும் வந்து கதிர் வந்து என்னை வந்து பார்த்துட்டான். அவன் வந்து டாக்டரை விசாரித்து எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதுக்காக தனியாக இது மாதிரி ஹாஸ்பிட்டல்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படி இருக்கிற போது நீங்கள் தனியெல்லாம் வரக்கூடாது, வீட்டில் யாருக்கிட்டனா சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தான். ஆனால் நான் அவங்க கூட பேசாமல் நான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அவன் திருச்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் பின்னாடியே வந்துட்டான். அதுவும் இல்லாமல் அவன் கூட படம் இருந்துக்கிட்டு என்னை ரொம்பவே கவனிச்சிக்கிட்டான். அவன் மேலே நான் ரொம்பவே கோவப்பட்டிருக்கலாம், அவங்க ஃபேமிலி மேலேயுமே ரொம்பவே கோவப்பட்டு நான் திட்டிருக்கலாம். ஆனால் அவன் எதுவுமே மனசில் வச்சுக்காமல் என்னை காப்பாற்றணும், என் உடம்புல இருக்கிற அந்த ஒரு கேன்சரை வந்து ரிக்கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் அவன் திருச்சி வரைக்கும் வந்து என்னை பத்திரமா அங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லா ஒரு செக்கப்பும் முடிச்சுட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டான். வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதே மாதிரி நீ நினைக்கிற மாதிரியுமே வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் சக்திவேலுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. அண்ணன் என்னென்ன சொல்கிறீங்க, எனக்கு இந்த விஷயத்த ஏன் நான் சொல்லலை, நான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சிட்டு வந்திருக்க மாட்டேனா, உங்களுக்காக நான் எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டேனா, என்னென்ன சொல்லி கேட்டிருக்கீங்க, அது நீங்கள் அந்த கேன்சருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்களா, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பதட்டமாகவும் கதிர் வந்து இங்கே சக்திவேல் முத்துவேல்கிட்ட கேட்கவும் உடனே முத்துவேலும் சக்தி எதுக்காகடா பதட்டப்படுற, எல்லாமே சரியாயிடும், டாக்டர் வந்து இங்கே கூடிய சீக்கிரம் ஒரு சர்ஜரி பண்ணால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, நீ எதுக்குமே பயப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க. உடனே சக்திவேலும் அண்ணன் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு பணம் காசெல்லாம் முக்கியமான, உங்களோட உடம்பு தானே முக்கியம், உங்களோட விசுவாசம் தானே முக்கியம், உங்களோட பாசம் தானே முக்கியம், என்னென்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க, நீங்கள் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேனா, அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்திலேருந்து அந்த கதிரை வேற நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, நம்ம பொண்ணை ராஜியை ஏமாற்றி அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அவங்க ராஜி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஆனால் அவன் உங்ககிட்ட நல்லவ மாதிரி நடித்து உங்ககிட்ட ஏமாற்றிட்டு இருக்கான். நீங்கள் மறுபடியும் நீங்கள் செக்கப்புக்கு போகிறீங்களோ இல்லை சர்ஜரிக்கு போகிறீங்களோ எதுக்கு போனாலுமே நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போங்கண்ணே, உங்களுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குண்ணே, நம்ம கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நோயை வந்து நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வடிவும் வந்து இங்கே முத்துவேலை கூப்பிடுறாங்க. உடனே எங்க சக்தி இங்கே வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டையுமே சொல்லாத, அவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுக்கிட்ட சொல்லிடுறாங்க. சக்திவேலு கேட்டுட்டு சரிங்கண்ணே நான் இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சரவணனும் அங்கே கடைக்குமே போயிடுறாங்க. செந்தில் வந்து கடையில் அண்ணன் நீங்கள் வருத்தப்படாதீங்கண்ணா எல்லாமே சரியாயிடும், இங்கே தங்கமயில் அக்காவுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த விஷயம் தெரிஞ்சுமே நம்ம அப்படியே விட்டு வச்சா நம்ம மேலே மிகப்பெரிய ஒரு தப்பாக ஒரு விஷயம் எல்லாருமே பேசுவாங்கண்ணே, ஏன்னா அவங்க கர்ப்பமாக இருந்துமே அவங்கள அங்கேயே விட்டு வைக்கிறது மிகப்பெரிய தப்புண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லுவாங்க. ஆனால் சரவணன் இது கேட்டுட்டு டேய் செந்தில், நான் அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இப்போ கூட எனக்கு மனசே ஏற்றுக்கலை, ஏன்னா அவள் வயிற்றில் வளர்றது என்னோட குழந்தை, அவள் கடைசி வரைக்கும் நான் அவளை நல்லாவே பார்த்துப்பேன், அதே மாதிரி அவள் குழந்தை பெற்று கொடுத்துட்டானா நான் என் குழந்தைய வளர்க்குறதுக்கு எனக்கு தெம்புக்குது, அதே மாதிரி என்னோடய குழந்தையே நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டால் செந்திலும் அண்ணன் இதெல்லாம் நல்லா இருக்கு அண்ணன், ஏன்னா அம்மா ஒரு இடத்துலையுமே இப்போ புள்ள ஒரு இடத்துலையுமே அங்கே அது மாதிரி எதுவுமே செட் ஆகாதண்ணே, என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க, ஒரு மனசாட்சியாக பேசிக்கிட்டு இருக்கியா, அந்த குழந்தை ரொம்பவே பாவனை, 2 பேரும் நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், முன்ன அவங்க பொய் சொல்லியிருக்கலாம், மறக்க முடியாத ஒரு பொய்யை சொல்லியிருக்கலாம், எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், ஆனால் இப்போ அவங்க வாயும் இருமை இருக்கிற போது நம்ம இப்படியே விட்டு வச்சா நம்ம மேலே தான் மிகப்பெரிய ஒரு தப்பாக முடியும், அது இல்லாமல் நீங்கள் அவங்கள பார்த்து நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை பேசுனது மிகப்பெரிய ஒரு தப்பாகுண்ணே, ஏன்னா இப்போ அப்பாவும் அம்மாவும் அவங்க தங்கமயில் மேலே எவ்வளோ கோபமாக இருந்தாங்க, ஆனால் அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க, அதே மாதிரி இந்த ஒரு முடிவில் இந்த ஒரு விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் நீ தானே முடிவெடுக்கணும், நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதை தானே வீட்டில் எல்லாருமே கட்டுப்படுவாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க
எல்லாரும் அந்த குழந்தைய நினச்சி தான் அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்னென்னா குழந்தைய பிரித்து அம்மா கிட்டேருந்து குழந்தைய பிரித்து நீங்கள் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவீங்கன்னு சொல்லிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க இப்போ மயிலக்கா இந்த விஷயத்துக்கு ஒத்துப்பாங்களா? அதே மாதிரி நீங்கள் அவங்கள டிவோர்ஸ் பண்ணி அமுச்சு விட்டுட்டீங்க. அதனால குழந்தை நீங்கள் கோர்ட்டு மூலிமா போனால் கூட அந்த குழந்தை வந்து அம்மா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே உங்கள் தீர்ப்பு வரும். நீங்கள் பேசாமல் எங்கள் மயிலக்கா கிட்ட நீங்கள் போய் பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்திலுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் பாண்டியனும் கோமதி இதுக்கு மேலேயுமே நம்ம மயிலை அங்கே விட்டு வைக்கக்கூடாது. என்ன இருந்தாலுமே அவள் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம். நம்மளோட வாரிசை அவள் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா. நம்ம அவளை இப்படியே விட்டுறக்கூடாது. கோமதி நீ அவள் வீட்டுக்கு போய் நீ பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி கிட்ட சொல்கிறாங்க. உடனே கோமதியும் என்னங்க நான் என்னங்க அங்கே போய் பேசுறது, நீங்கள் வாங்க நம்ம எல்லாருமே போய் அங்கே பேசி பார்க்கலாம். ஏன்னா அவளை நினச்சா எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவள் ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு துரத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தா. ஆனால் அங்கே சரவணன் அவள் மண்டையில் இடி விழுற மாதிரி ஒரு விஷயத்த வேற பேசிட்டு வந்திருக்கான். அந்த விஷயத்த நினச்சி அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ எவ்வளோ வேதனைப்பட்டாலோ எனக்கு தெரியல. ஆனால் சரவணன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அவனை நினச்சாவே எனக்கு ரொம்பவே கோபமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி வந்து பாண்டியன் கிட்ட சொல்லிட்டுறாங்க. பாண்டியன் இது கேட்டதும் கோமதி என்ன இருந்தாலுமே அவள் நம்ம வீட்டோட மருமக, நம்ம அவளை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது. நம்ம அவளை வீட்டை விட்டு துரத்துக்கலாம். அவள் நிறைய பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஊருக்கு என்னவா அவள் தெரியுறா, இந்த வீட்டோட மருமக. அதே மாதிரி சரவணனோட ஒய்ஃப், அவளை வந்து நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே மீனாவும் இதை பார்த்துட்டு ஆமாங்கத்த இங்கே மீனாக்கா ரொம்பவே அங்கே தனிமையை ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து மீனாக்காவை இங்கே தங்கமயிலக்காவை மீட் பண்ணுற போது அவங்க ரொம்பவே மன உளைச்சலாக இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஆறுதலாக இருந்ததுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்க தப்பான ஒரு முடிவு எடுக்காமல் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நான் போய் கரெக்டான சமயத்தில் அவங்கள நான் காப்பாற்றலைன்னா அவங்க இப்போ உயிரோடையே இருந்திருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற ஒரே பர்சன்னா நான் மட்டும்தான். அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அந்த வீட்டில் ரொம்பவே அசிங்கமாகவும் தண்டச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அசிங்கப்படுத்தினால எங்கிட்ட ஒரு வேலையுமே கேட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு வயசான பாட்டியை பார்த்துக்கிட்டு அங்கே சமையல் செஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையுமே பார்த்துக்கிட்டு வாயும் வயிறுமாக இருந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பேசாமல் அங்கே மயிலக்காவை இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்களுமே சொல்லுவாங்க, மீனாவுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட கோமதியும் மீனா எனக்குமே அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஆனால் சரவணன் இதில் என்ன முடிவெடுப்பான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அந்த விஷயத்த கேட்டதுலேருந்து அவன் கேட்டதும் இங்கேருந்து கிளம்பிட்டான் கடைக்கு. அதே மாதிரி அவன் இதில் என்ன முடிவெடுப்பான், நம்ம அவளை வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டா அவன் கோச்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லுவாங்க. உடனே பாண்டியனும் கோமதி நீ அது எதுக்குமே கவலைப்படாத, இங்கே சரவணனை சமாளிக்க வேண்டியது சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவன் இங்கே தங்கமயில் மேலே எவ்வளவோ கோவம் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷனில் அவளை இப்படி விட்டு வைக்கக்கூடாது. அதே மாதிரி அவன் மேலே அவன் கோவமாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவனோட வாரிசு அவள் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அவளை இப்படியே விட்டோம்னா தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு முடிவாகும். நம்ம இப்படியே விட்டு வச்சதை விட நம்ம அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி நார்மலாக எப்பவும் போல் அவங்களோட வாழ்க்கையை தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு மாதிரியுமே பாண்டின்னு சொல்லிட்டுறாங்க. சரி கோமதி, நீ அங்கே தங்கமயில்கிட்ட போயிட்டு நீ பேசிட்டு வா, நாங்கள் கடைக்கு போயிட்டு சரவணன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பாண்டியனும். அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் இங்கே ராஜி இந்த விஷயத்த நான் சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் அத்தைக்கிட்ட வந்து இது அவர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நான் கோயிலில் மீட் பண்ணி இங்கே தங்கமயிலக்கா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த விஷயத்த அவர் வந்து அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் சொன்னது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கோபமாகவும் என்னை வந்து கேட்கவும் நான் மயிலக்கா விஷயத்த எல்லாமே உடைச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் மயிலக்கா அந்த விஷயத்த சொல்ல வேணான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த விஷயத்த சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் இங்கே அத்தையும் மாமாவும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எல்லா கோவத்தையும் மறந்து அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற போது எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் இங்கே ராஜிக்கிட்ட சொல்லிடுறாங்க. ராஜியும் இங்கே அக்கா எனக்குமே இந்த விஷயத்த மனசில் பூட்டி வச்சுட்டு இருந்திருக்கு. எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்துச்சு. இந்த விஷயத்த நான் எப்போ தான் யார்கிட்ட தான் உளறே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாகவும் இருந்துச்சு. நீங்கள் எப்படியோ ஒரு வழியாக இந்த விஷயத்த நீங்கள் சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்லிடுறாங்க. அப்போ இங்கே கதிருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே கதிர்கிட்ட போயிட்டு இங்கே ராஜியும் நீங்கள் எங்கே தான் போகிறீங்க, மார்னிங் போனவங்க இப்போ தான் வரீங்க, அப்படி என்ன வேலையாக போனீங்க, திருச்சிக்கு உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியுமே கேட்குறாங்க. ராஜியும் இங்கே ராஜி
பாரு ராஜி, எனக்கு அங்கே ட்ராவல்ஸில் எனக்கு நிறைய வேலை இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய கிளைண்ட்டும் வந்து டிரைவர் மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அங்கே திருச்சியில் அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால் நிறைய இடம் சுற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு நாள் வந்து இப்படி தான் லேட் ஆகும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே இங்கே ராஜுக்கிட்ட சொல்லிடுறாங்க. ராஜு இதை கேட்டுட்டு, சரிங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவும் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜியும் மறுபடியும் எங்கள் கதிர்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, மயிலக்கா கர்ப்பமாக இருக்காங்களாம். அந்த விஷயம் அத்தைக்கு மாமாவுக்கு சரவணன் மாமாவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சு மயிலக்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்கிறாங்க. உடனே கதிர் கேட்டு, இன்னும் ராஜி சொல்லிக்கிட்டு இருக்க, இது தங்க மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, இந்த விஷயம் யார் சொன்னது, அத்தைக்கிட்டையும் இது அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே கேட்கவும், உடனே ராஜி இந்த விஷயத்த மீனாக்கா தான் சொன்னாங்க. ஏன்னா மீனாக்கா வந்து தங்கமயிலக்காவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது மாமாவும் பார்த்துட்டு இருக்காரு போல். மாமா வந்து இங்கே அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கே அத்தையும் மாமாவும் ரொம்பவே கோவமாகவும் மீனாக்காவை கேட்கவும், மயிலக்கா இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க போல். இங்கே மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து அவங்களே ஹாஸ்பிட்டலில் நேராக போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வந்து யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம், எல்லாருக்கிட்டையுமே மறைச்சி வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்காங்க போல். அப்போ மயிலக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்துருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர்கிட்ட ராஜின்னு சொல்லிட்டுறாங்க. உடனே ராஜி இது கதிர் வந்து கேட்டதும், அண்ணி என்ன நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே ஒரு சைடு எங்கள் மயிலக்காவை நம்ம இப்படியே விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க கர்ப்பமாக இருக்கிற டைமில் நம்ம இப்படியே விட்டு வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இந்த டைமில் அவங்க சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்தையுமே நினைக்காம இருக்கணும். ஆனால் இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கும் அவங்க இப்படியெல்லாம் நினைக்காம இருப்பாங்களா, அவங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. இந்த டைமில் தான் அவங்க சந்தோஷமாக அவங்களோட குழந்தைய ஆரோக்கியமாக வளர்க்கணும், அது இல்லாமல் நல்லபடியாக சாப்பிடணும். ஆனால் இந்த ஒரு விஷயத்த நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிரியுமே சொல்லிவிடுவார். உடனே முத்துவேலும் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. உடனே எங்கள் வடிவு வந்து, உங்களுக்கு என்ன தான் ஆச்சுங்க, எதுக்காக நீங்கள் டல்லாக இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கெங்கேயோ போகிறீங்க, அந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லவே மாட்டீங்க, அப்படி எங்கே தாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வடிவுமே கேட்பாங்க. உடனே முத்துவேலும், இங்கே பாரு வடிவு, நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத, ஏற்கனவே நான் அங்கே திருச்சி வரையும் போயிட்டு வந்தது எனக்கு ரொம்பவே தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வா, நான் அங்கே போகிறேன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கும், நான் ஒரே இடத்துல வந்து எனக்கு வேலை கிடையாது, நான் எங்கேனாலுமே போய் எல்லா வேலையுமே பார்ப்பேன், அந்த ஒரு விஷயத்தெல்லாம் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா, எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நான் மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ மேலே ஏற்றிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே எங்கள் மாரியும் வந்து, அக்கா என்னக்கா அவருக்கு என்ன ஆச்சு, எதனா சொன்னாரா, அவர் பார்த்தா எனக்கு அவரோட நடவடிக்கையே கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பிடிக்கல, அவரோட பாடியே வந்து ரொம்பவே வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்கக்கா, அவர் எதுவுமே யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டுறாரு, இங்கே அவர்கிட்ட கேட்டாலுமே அவருமே இந்த விஷயத்தை பற்றி தெரியாது, இந்த விஷயத்த நான் கேட்டாலுமே சொல்ல மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவுக்கிட்ட மாறியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அப்பத்தாவும் கோமதி கிட்ட போயிட்டு, கோமதி என்ன இருந்தாலுமே அது ஒரு பொண்ணு கோமதி, அந்த ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சரவணன் வந்து அங்கே தங்கமயில பார்த்து கேட்டது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை நினச்சி அவள் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்காளோ தெரியல. அவளை நீ எப்படியாவது சமாதானப்படுத்தி அவளை பேசி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடு, பாண்டியன் சொன்ன மாதிரி அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சரவணனையும் எங்கள் தங்கமயிலையுமே 2 பேரும் சேர்த்து வச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே சொல்லுவாங்க. உடனே கோமதியும், அம்மா நான் என்னம்மா பண்ணுறது, எனக்கு இந்த வீட்டுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் இல்லாமல் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வந்து 2 மாதமாக மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் மீனா மேலே ரொம்பவே கோவமாக பேசலைன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது, இங்கே தங்கமயில் வேறு இந்த விஷயத்த நம்மக்கிட்ட எல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லி வச்சுருக்கா. இங்கே சரவணன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவள் இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அந்த விஷயத்த அவள் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, முதல்ல அவள் கர்ப்பமாக இருந்தபோது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த விஷயத்த கேக்கு வெட்டியெல்லாம் கொண்டாடணும், அதே மாதிரி இந்த இடத்துல தான் கேக்கு வெட்டி கொண்டாடணும், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொன்னதும் அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தைய எடுத்து இப்போவே கொஞ்சம் போல இருக்குது, அவளை நான் இப்படியே இப்படியே விடக்கூடாதம்மா, நான் எப்படியாவது நான் கூட்டிகிட்டு வரணும், அம்மா நீங்களும் கூட வரீங்களா, நாங்கள் போய் எப்படி பேசுகிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல, நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் அப்பத்தா கிட்ட சொல்லிட்டுறாங்க. உடனே அரசியும், அம்மா என்னம்மா அங்கே அது
எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க, நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வராதீங்கம்மா, அவங்க மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசியுமே சொல்லுவாங்க. அரசி சொன்னதை கேட்ட கோமதியும், இன்னும் அரசி பேசிக்கிட்டு இருக்க, இங்கே அவள் கர்ப்பமாக இருக்கா, அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டோட வாரிசை அவள் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கா. அவளை நம்ம இப்படியே விட்டாதான் நம்ம மேலே மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னா நம்ம இந்த ஊரில் எவ்வளோ பெரிய கௌரவமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கௌரவமாக இருந்தாலுமே எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துருக்கோன்னா அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் யாருக்கும் ஒரு ஈயரும்பு கூட துரோகம் நினச்சிக்க மாட்டோம். ஆனால் அந்த பொண்ணை நம்ம இப்படியே விட்டு வச்சா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாவம் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியும் சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும், அரசி நீ ஒரு நிமிஷம் அமைதியாக அரசி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உன்னால் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு அரசி. ஏன்னா அவளை வந்து இப்படியே விட்டு வச்சாதான் மிகப்பெரிய தப்பு. நீ சொல்கிற மாதிரி அவளை விட்டு வச்சுனா நம்ம செஞ்சதை விட வேறு எந்த ஒரு தப்பாக இருக்காது. அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான் எல்லாமே சரியாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவள் வயிற்றில் வாயு வயிறுமா இருக்கிற போது எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அதே மாதிரி மனசில் எந்த ஒரு கஷ்டத்தையுமே நினைக்கக்கூடாது. ஆனால் சரவணன் அவகிட்ட போய் பேசின வார்த்தையை இப்போ கூட அவள் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பாள். ஆனால் இப்போ போய் அவளை நம்ம கூட்டிகிட்டு வந்தோன்னா அவளுக்கு கொஞ்சம் மனசு மாறும், மனசு வந்து கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும். நம்ம பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி ஒரு வழியில் தான் நம்ம போகணும். அது இல்லாமல் அவளை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு டைமில். ஏன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் அவளை எந்த ஒரு வேலையுமே செய்ய விடாமல் அவளை நம்ம பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அரசி. ஏன்னா என்ன இருந்தாலுமே அவள் அவங்க அம்மா வீட்டை விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு வந்துட்டா. அவள் ஃபுல்லாக வந்து புருஷனை நம்பி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அதுவும் இல்லாமல் தங்கமையில் பார்த்து அவங்க அம்மா தண்டச்சோருக்கு இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டிருக்காங்க. இந்த ஒரு கஷ்டத்தை தாங்காமல் மீனாக்கிட்ட ஒரு வேலையை கேட்டு ஒரு வயசான பாட்டியை பார்த்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு அங்கே எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா இங்கே தங்கமையில். அவளை நம்ம இப்படியே விட்டு வைக்கக்கூடாது ராஜு, நீ கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசாத ராஜு. நான் உன்னை ரொம்பவே நல்ல பொண்ணெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ படித்த பொண்ணு, உனக்கு தான் நல்லாவே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதியும் சரிங்கம்மா, நீங்கள் வாங்க நம்ம போய் மயிலை மீட் பண்ணி நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா, கோமதி, அரசின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சக்திவேல் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டேமே இருக்காங்க. அண்ணனுக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கக்கூடாது, அதே மாதிரி கேன்சர் செகண்ட் ஸ்டேஜ் வரையும் போயிட்டுருக்கு போல். அண்ணனை நம்ம எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும். அதுவும் இல்லாமல் அண்ணன் மார்னிங் எழுந்த உடனே நம்ம அவரை நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரை நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அவருக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து கூடிய சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் என்னதான் கோவமாக இங்கே முத்துவேலுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலுமே, ஆனால் சக்திவேலுக்கு வந்து முத்துவேல் மேலே பயங்கர ஒரு பாசம். என்ன இருந்தாலுமே அவங்கள அண்ணன் ஆச்சே, ஏன்னா அண்ணனோட சொத்தை வந்து நம்ம வாங்கிக்கலாம், அண்ணன் இல்லாமல் போனால் அந்த சொத்து நம்மளுக்கு தான் அப்படின்னாலும் நினச்சிக்கிட்டு இருக்காரு சக்திவேல். ஆனால் இப்போ இங்கே முத்துவேலுக்கு இப்படி ஒன்றுனா அங்கே சக்திவேலால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அண்ணனை நம்ம எப்படியாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனுங்க கடைக்குமே போயிடுறாங்க. சரவணா, இந்த விஷயத்தில் நீ என்னதான் முடிவெடுத்த, இந்த விஷயத்தில் எனக்கு என்னதான் முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா மைண்டே இல்லை. அதே மாதிரி நீ மயிலை வந்து அங்கேயே விட்டுருக்கக்கூடாது. ஏன்னா அவளை கோவத்தில் வீட்டை விட்டு துரத்தி அமிச்சோம். அதே மாதிரி அவளுமே நம்மளை கோர்ட் வாசல் இது ஜெயிலுன்னு சொல்லிட்டு இப்படி சுற்ற வச்சுட்டு இருந்தா. அதுவும் இல்லாமல் அவள் எதுக்காக பண்ணா அப்படின்றத எனக்கு இப்போ தான் புரிய வருது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் அவள் பொய் கேஸ் கொடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா. ஆனால் இப்போ அவள் வாயு உயிருமா இருக்கா. அப்படி இருக்கிற பொண்ணை வந்து நம்ம இப்படி விட்டுறக்கூடாது சரவணா. என்ன இருந்தாலுமே நீயுமே ஒரு பொண்ணுக்கு தான் பிறந்த, அதே மாதிரி அவள் வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கா. அதுவும் இல்லாமல் நீ அப்பா ஆக போகிற, அவளை கூட்டிகிட்டு வந்து நீ வீட்டில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ தெரியல. ஆனால் நீ ஒரே முடிவு தான் எடுக்கணும், தங்கமையில் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா உனக்கு இருக்கிற ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சரவணனும், அப்பா என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, அவள் பண்ண தப்பை இப்போவுமே என்னால் மறக்க முடியல. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் அவளை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவள் கூட
சேர்ந்து வாழணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அவளை நினச்சாவே, அவள் நினப்பு வந்தாவே எனக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது. அவளை பார்த்துக்கிட்டு நான் அந்த வீட்டில் எப்படிப்பா சந்தோஷமாக இருப்பேன்? நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருப்பேன்ல, அவன் மேலே எனக்கு பயங்கர கோவமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க. அதுவும் இல்லாமல் கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே இல்லைனா கூட பரவாயில்ல, அவன் மூஞ்சில் முழிக்காம தான் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதும் ஒன்று, எனக்கு மருந்து பாட்டில் வாங்கி தடா சரவணா நீ குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும் ஒன்றுப்பா. எனக்கு அப்படி தோணுதுப்பா. ஏன்னா அவன் மேலே பயங்கர கோவமாக தான் இருக்குப்பா இப்போ வரைக்குமே. அவள் பண்ண தப்ப என்னால் இப்போ வரைக்குமே மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.